ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடும் நான் சொல்லி தர போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப்புக்கு நல்லா வறுத்தெடுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பாதாம், 4-5 முந்திரியை இந்த மாதிரி நல்லா திப்பி திப்பி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அதில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப்புக்கு ரவா சேர்த்து அதை ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நட்ஸ் ஆப்ஷனல் தான், எத்தனை நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வேர்க்கடலை, பாதாம், முந்திரி தான் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. இதில் என்கிட்ட வெள்ளரி விதை இருந்துச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பூசணி விதை இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 கப்புக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 கப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3/4 கப் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்புக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணி வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி எல்லாம் ஒன்று திரண்டு வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அல்வா பக்குவம் வரும். இப்போது எனக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நெய் ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா ஈவனாகவே வரும். இப்போது இதுக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா உங்களுக்கு ரவா கரகரப்பாகிடும். அதனால கண்டிப்பாக தண்ணி இல்லைன்னா பால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் 1/4 கப் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போது இதுக்கு நம்ம லட்டு பிடிக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு கையில் பிடிக்கிற பக்குவம் வரும்போது நீங்கள் எடுத்து இந்த மாதிரி கையில் நெய் இல்லைன்னா நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிங்க. உங்களுக்கு கையில் அந்த ஷேப் ஒழுங்காக வரலைன்னு நினச்சிங்கனாக்கா இப்போ நான் இன்னொரு மெத்தட் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்படி நடுவில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா கையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேப், நல்ல கரெக்டான ஷேப் கிடச்சிரும். அப்படி வரலை, பிகினர்ஸாக இருக்கீங்கனாக்கா நீங்கள் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போது உங்களுக்கு நான் ரொட்டேட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். எனக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்குது. கையில் முன்ன பின்ன வரும், உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வராதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே லட்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு எல்லாமே நல்லா வந்திருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இந்த தீபாவளிக்கு சட்டுன்னு நம்ம ஒரு 15 நிமிஷத்தில் இந்த ரெசிப்பியை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.